ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் 5. ஆக்சுவலாக இன்றைக்கி போகிற ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக நாள ஆரம்பித்தேன். நடுவில் ஒருத்தவங்க வந்து என்னை டென்ஷன் பண்ணி கொஞ்சம் அப்செட் பண்ணி விட்டாங்க. அதாங்க, அதனால தான் சரி கொஞ்சம் ஜாலியாக பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக யோசித்தேன். சாரி, இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் உள்ள கேள்விகள் கேட்கல. எல்லாமே அது யூஸ்ஃபுல்லான எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்விகள் தான். பட் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டாங்களா, ஸோ கொஞ்சம் ஜாலியாக போகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்வி எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பற்றி பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு கேட்டாங்கன்னா, அந்த நான் கொஷின் ஆன்சர் இது பண்ணும்போதே நான் வந்து இது சொல்லியிருந்தேன், ஃபோட்டோ போட்டிருந்தேன். பாப்பா வந்து என்னுடைய 2 பாப்பாக்களும் டெடிஸ் எல்லாம் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. சரி, பாப்பா ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக ChatGPTயில் கொடுத்து எல்லாமே கார்ட்டூனாக மாற்றியிருந்தேன். அது பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெடிக்கு வந்து மேலே வந்து தொங்க விடுறதுக்கான ரோப் இருக்கும் இல்லையா, அந்த ரோப்பை வந்து அது நாமம்னு ஃபீல் பண்ணிடுச்சு போல இருக்குது ChatGPT வந்து. ஸோ நாமம் மாதிரி போட்டு விட்டுருச்சு. அப்புறம் ஐ லவ் யூ, இந்த விஷயங்கள் எதுவுமே அந்த பொம்மைகளில் இருக்காது. அதுவாக ஆட் பண்ணிக்கிச்சு. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. பட் நான் நாமத்தில் கவனிக்கவே இல்லை. அது நாமம் யார் போட்டாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் உங்களுடைய டெடிஸ் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் ஒன்று கூட நான் வாங்கி கொடுத்தது கிடையாதுங்க. என்னோடய பாப்பாவுக்கு 5 தாய்மாமன்கள், 5 சித்திகள், 5 தாய்மாமன்கள்னால 5 அத்தைகள் வேறு இருக்காங்க. ஸோ நான் வேணான்னு சொன்னாலும் எனக்கு தெரியாமல் கிஃப்ட் பண்ணிடுறாங்க. என்னோடய 2வது பாப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கும் அந்த டெடி கொண்டு வந்த அந்த கவர் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. இது எல்லாமே 2016 வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோவில் 2 பேருமே குட்டி பாப்பாஸ். இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்தில் கலெக்ஷன் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம், உங்களுக்கு அறிவான பெண்களை பிடிக்குமா, அழகான பெண்களை பிடிக்குமான்னு ஒரு கேள்வி. அழகுங்கிறது நான் சீரியஸாகவே இது அவங்க ஜாலியாக தான் கேட்டிருக்காங்க. அவங்களே கேள்வி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நான் ஃபன்னாக தான் கேட்குறாங்க அப்படின்னு. பட் நான் இதுக்கு சீரியஸாகவே பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகுங்கிறதுக்கு நம்ம ஒரு அளவீடுகள் வச்சுருப்போம். இப்படி இருந்தால் தான் அழகு, இவ்வளோ தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இது இங்கே தான் இருக்கணுங்கிற கணக்கெல்லாம் வச்சுருப்போம். நம்மளால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அழகு. ஆனால் அந்த வருஷம் ஐஸ்வர்யா ராய் மிஸ் இந்தியா போட்டியில் 2nd ப்ளேஸ் தான் வர்றாங்க. 1st ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சுஸ்மிதா சென். ஆனால் சுஸ்மிதா சென்னை நம்ம அந்த அளவுக்கு ஐஸ்வர்யா ராயை கொண்டாடிய அளவுக்கு நம்ம கொண்டாடவே இல்லை. ஏன்னா நமக்கு அழகாக தெரிஞ்சவங்க தான். அறிவோடு சேர்ந்த அழகு இன்னமும் அழகு. ஆனால் சுஸ்மிதா சென் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வாங்குறாங்க, இவங்க வந்து மிஸ் வேர்ல்டு தான் வாங்குறாங்க. ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், அந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா ராயை விட ஒரு படி மேலே சுஸ்மிதா சென் இருந்திருக்காங்க. நமக்கு ஐஸ்வர்யா ராய் தான் பிடிக்கும். ஆப்பிரிக்கர்களுக்கு கருப்பான பெண்களை பிடிக்கும். உதடு பெருசாக தொங்கி போயிருக்கக்கூடிய பெண்கள் பிடிக்கும். பழங்குடியினருக்கு காதில் பெரிய ஓட்டைகள் இருந்தால் பிடிக்கும். கழுத்து மிக நீளமாக இருந்தால் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனைகளுங்க. அந்த அந்த நாட்டில் எது பெரும்பான்மையாக இருக்கோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் தேடுறது. பட் எதுவாக இருந்தாலும் நான் எப்போவுமே சொல்கிறதாங்க, ஒரு 4 தடவை 5 தடவை தான் அந்த அழகு, அந்த அப்பீரியன்ஸ் பற்றின எண்ணங்கள்லாம் வரும். அதுக்கப்புறமா அவங்களுடைய இதுதான் என்ன சொல்கிறது, அவங்களுடைய அடிப்படை குணங்கள், அவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்க, நாம் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அவங்க நம்மளை எவ்வளோ நம்புகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வச்சு தான் நம்ம அவங்கள நேசிக்க ஆரம்பிப்போம். அறிவான பெண்கள்னால் பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களுமே அறிவானவர்கள் தான். நான் என்ன சொல்கிறது, என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர், அவங்க வந்து எப்போவுமே நைட்டியில் தான் இருப்பாங்க. எப்போ போனாலும் சரி, நான் ஏர்லி மார்னிங் போனாலும் சரி, மதியம் போனாலும் சரி, ஈவினிங் போனாலும் சரி, சம்டைம்ஸ் அவங்களுக்கு அர்ஜென்ட் ஆர்டர் கேட்பாங்க. அவங்க மகளிர் குழு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாக கிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரியான நைட்டு போனாலும் சரி நைட்டியில் தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கணும், எனக்கு என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சும்மா பந்தாக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா தோணும். ஆனால் நான் போனேன் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு காமிச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் வாங்கிடுவாங்க. எனக்கே தோணும், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன கேட்டாலும் சரி, ரேட் பார்கெயின் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் அவங்ககிட்ட 1 ஹவர் பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவங்க பாப்பா அவங்க வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படி சார், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பேசும்போது தான் தெரிஞ்சுது அவங்க எவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் அவங்ககிட்ட பதில் இருந்துச்சு. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்துச்சு. குறிப்பாக படிப்பு பற்றி. அவங்க பொண்ணு எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்க பேசும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்க எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க, எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜேஇ பற்றியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எதை பற்றி வேணாலும் அவங்களால பேச முடியுது. அவ்வளோ அறிவு.
பட் அவங்களோட கூட அவங்களுக்கு அப்புறமா யோசிக்கும் பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கும்போது நைட்டி தான் போட முடியும். எப்போ பார்த்தாலும் ஃபுல் மேக்கப்போடு இருக்கணுங்கிற கட்டாயமோ அவசியமோ கிடையாது. எங்கே அவங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா பெண்களுமே எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா தேவதை சூழ் வாழ்க்கை தான். எப்போவுமே பெண்கள் சூழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். அத்தனை பேருமே என்னை ஏதாவது ஒரு வகையில் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. என் பாப்பா யோசிக்கிறதுலாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீ இதை தானப்பா யோசிச்சு அப்படின்னு சொல்லுவாள். நான் சில சமயங்களில் நான் தப்பு பண்ணியிருப்பேன். அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்கிட்ட சொன்னதே கிடையாது. நான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் பாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். தெரியும்ப்பா. சரி எதுக்கு நான் அவளா சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எங்கள் அப்பாவுக்கு புரியும். அதனால் விட்டுட்டேன் அப்படின்ப்பா. அவங்களால இயல்பாக கடந்து போக முடியும். அவங்களால பொறுமை இதுதான் பெண்கள்னாலே அழகு அப்படிங்கிறதுக்கான காரணம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் விட்டு கொடுப்பாங்க. சரி நீ சொல்கிறதுனால நீ பெருமைப்பட்டுக்கிறீல்ல. அவன் என்னவன் எனக்காக அவன் பெருமைப்பட்டுக்கொள். ஒரு ஸ்டெப் நம்ம கீழே இருந்தால் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெண்கள் பேரழகானவர்கள். இன்றைக்கி அவங்க எங்கிட்ட பிரச்சனை பண்ணவங்க இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாங்க தெரியுங்களா? அவ்வளோ ஸ்மார்ட்டாக. நான் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய கொஷின் ஃபுல்லாக நான் பேசுகிறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேங்க. என்னோடய இதில் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு இதை பற்றின கவலையும் கிடையாது. ஓகே பண்ணிக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்ன பேர் எதுவுமே தெரியல எனக்கு. அவங்களா இது வந்துட்டு கடைசியாக பார்த்தா என்னோடய ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக ஹர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பாட்டுக்கு எழுதுகிற கவிதைகளால் எங்களுடைய ஃபீலிங்ஸ் எவ்வளோ மோசமாக மாறுது தெரியுமா? நிறைய புகார்கள். ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய வாயிலேருந்து வார்த்தைகளை பிடிக்கணுமா அவ்வளோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணாங்க. எனக்கு நான் நிறைய பேரை சந்திக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஜட்ஜ் பண்ணுறவங்களாம் எனக்கு பிடிக்காது. நான் அதனால் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க, பயப்படுறீங்களா, என்ன ஓடுறீங்க, என்னோடய கேள்விகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லையா? நான் எதுக்காக எதிர்கொள்ளணும் உங்களுடைய கேள்விகளை? உங்களுடைய கேள்விகளை பைத்தியக்காரத்தனம் பண்ணுறது. ஒரு சேனல் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே போய் என்னோடய சேனல் பேரை டைப் பண்ண ஒழிய என்னுடைய சேனல் உங்களுக்கு காட்டவே காட்டாது. சிம்பிளான விஷயம். நீங்கள் ஒரு வேளை நல்லது பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கவிதைகள் கூட போராட வேணாம். களத்தில் இறங்குங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, நாடு ஃபுல்லாக இருக்குது, உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக போராடுங்க. அதை விட்டு போட்டு ஒரு கவிதை வந்து என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? நான் என்னுடைய கவிதைகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டாட்டமான மனநிலையோடு படிக்கிறவங்களுக்கு ஜாலியாக ஒரு சின்ன சிரிப்போடு கடந்து போயிடணும். அதை சீரியஸ் ஆக்கி அதை உள்ளே இது பண்ணுறது 2 வகையிலையுமே தப்பு தான் சொல்லுவேன். இவங்கள மாதிரி பிரச்சனை பண்ணுறதும் தவறு. இல்லை இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நான் சொல்கிறது எல்லாமே நான் என்னோடய இதிலே ஒரு கவின் பிரபஞ்சம். இது எல்லாமே ஒரு மாயமான ஒரு விஷயந்தான். மாயாஜலம் நடந்தால் நல்லது, நடந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். அது அப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் இயல்பான வாழ்க்கையில் இருக்காது. நம்ம பணத்தை பின்னாடி தான் ஓடி ஆகணும். பணம் அது மட்டும்தான் நிஜமான நிதர்சனமான மூஞ்சில் அடிக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்புறம் February 14th என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ணலங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அன்றைக்கி என்னுடைய எந்த ஷார்ட்ஸும் வராது, வீடியோஸ் எதுவும் வராது. February 14th அப்படிங்கிறனாலாம் கிடையாதுங்க. நான் சண்டேக்கு வச்சுருந்த ப்ரோக்ராம் எல்லாமே ஒரு நாள் முன்னாடி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ எல்லாமே சந்தோஷமான விஷயந்தான். ஸோ ஏதாவது கவினுக்கு ப்ராப்ளமெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய சிவராத்திரி அன்றைக்கி சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஒரு நாள் முன்னாடி நான் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி என்னுடைய போஸ்ட் எதுவும் வராது, என்னுடைய கவிதைகள் எதுவும் இருக்காது, வீடியோஸ் எதுவும் இருக்காது. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். February 14th இப்படி தான் எனக்கு இருக்க போகுது இந்த வருஷம். எப்படி அறிவாகவும் அழகாகவும் இருக்கீங்க? இந்த கேள்விக்கு என்ன சொல்லலாம்? சீரியஸாக பதில் சொல்லலாமா? சீரியஸாக பதில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? எப்படி அழகாக இருக்கீங்க, தேங்க்யூ சொல்லலாம். அழகாக இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம பிடிச்சி போச்சுனாலே அவ்வளோதாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க அழகாக தெரிவாங்க. அவனுக்கு முடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செம்ம குண்டாக இருப்பான், பேசினா கரகரன்னு வாய்ஸ் இருக்கும். யாராவது ஒரு விமர்சனம் பண்ணால் அவனால் தாங்கிக்கவே முடியல. அதை தாண்டியும் கவின் என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு பிடிச்சதுனால நான் உங்களுக்கு அழகாக தெரியலாம். எப்படி அறிவாக இருக்கீங்க? இன்றைக்கி சீரியஸாக பதில் சொல்கிறேன். இன்றைக்கி அறிவாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. எப்போவுமே பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுடைய வாயை மூடி வச்சுட்டு காதுகளை திறந்து வச்சாலே போதும், நம்மளுடைய அறிவு பெருகிடுங்கிறதுல எனக்கு ஆர்வம் நிறைய உண்டு. நான் எப்போவுமே நான் வீடியோக்காக நான் பேசுகிறேனே ஒழிய
பொது வெளியில் நான் அதிகமாக பேச மாட்டேன், கேட்டுப்பேன். நிறைய விஷயங்கள் ஏன்னா நம்ம ஒரு குட்டி குழந்தைகிட்ட இருந்து கூட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கு ஆர்வம். ஏன்னா நம்ம பார்க்காத ஒரு குணத்தை அந்த குழந்தை பார்த்துருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு இது உண்டு. அது ஆச்சரியமாக இருக்கும். சில சமயத்தில் நம்ம யோசிக்காதெல்லாம் அது யோசிச்சிருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பாப்பாஸ்ட்டு இருந்து அதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அப்புறம் முதல் கவிதை எப்போ எழுதுனீங்க? யாருக்கு எழுதுனீங்க? 12 வயசில் நானா எழுதுனதா எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஏன்னா அந்த கவிதையை நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்ன மாதிரி தான். அந்த கவிதையை அந்த சமயத்தில் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அது யார் எழுதினாரு, அந்த கவிதைக்கு யார் ஓனருங்கிறது யாருக்குமே தெரியாது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே தமிழ் படித்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே அந்த விடலை பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கையில் இருக்கும். இருட்டுக்கு வெள்ளையடித்தாய் என் இதயத்தை கொள்ளையடித்தாய் நீயும் கூட ஒரு நிலவு இன்று வரை தேயவில்லை என் நினைவுன்று கொஞ்சம் நீளமாக போகும். அந்த கவிதை வந்து இப்போ மறந்துருச்சு. அதுதான் ஃபஸ்ட் எழுதுறது. நான் என்னோட கதை இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தது தான். உங்களோட லவ் ஸ்டோரி எப்போ சொல்ல போகிறீங்கன்னு. அவனும் அவள் தேவதைகளும் கிட்டத்தட்ட 99.9% என்னோட கதை தான். அதில் வரக்கூடிய முகுந்தன் நான் தான். அந்த கதையில் வரக்கூடிய முகுந்தன் மட்டும் தான் நான். ஆனால் கிளுகிளுப்பான ஏதாவது காட்சிகள் வந்தால் அந்த காட்சிகளுக்கு நான் பொறுப்பல்ல. என் வாழ்க்கையில் அது நடந்ததில்லை. சரிங்களா? டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால. ஸோ அந்த கவிதை எழுதுவது ஜெனி டீச்சருக்காக. என் ஒய்ஃப்ட்ட நான் முதல்ல சொன்னதும் ஜெனி டீச்சர் பற்றி தான். அவங்க ரொம்ப மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் மீட் பண்ண முடியல. அவங்க வெளியூர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ யோசிக்கும்போது அவங்க என்னை வந்து அவங்களோட ஒரு குழந்த மாதிரி பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. எனக்கு ஏன் அவங்கள பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க அழகாக இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க. நான் கண்ணங்கரைன்னு இருக்குன்னா அவங்க வெள்ளையாக இருப்பாங்க, அதனால பிடிக்கும். எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்னை ஃபெயில் பண்ண மாட்டாங்க, என்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, என்னை அடிக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ சேட்டை எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி நான் அருந்த வாளுங்க, அவ்வளோ சேட்டை பண்ணுவேன். என்னை பண்ணதே கிடையாது. என்னை ஏன்ப்பா அப்படின்னு கூட கேள்வியே கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமாக என்னை ஏற்றுக்கிட்டாங்க. என்னுடைய நிறைகுறைகளோட நான் அவங்கள போய் ஒரு 12 வயசு பையன் ஒரு டீச்சர்கிட்ட போய் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கோவப்பட வேணாம், அடிக்க வேணாம், மண்டையை தட்டி போய் உட்காரு அப்படின்னு சொல்லலாங்க. என்னை சமாதானப்படுத்தினாங்க, என்னை உட்கார வச்சு பேசிட்டாங்க. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே அவங்கள தான் ஃபஸ்ட் நான் போய் பார்த்தேன். எப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட மூத்த குழந்தைங்க, அவங்க சார் எனக்கு எல்லாருமே அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்ப சொல்லிடுறேன், தேவதை சூழ் வாழ்க்கை எனது. என்னோடய முதல் தேவதை என்னோடய டீச்சர். அப்புறம் ஜாதக பொருத்தம் பார்த்து இது மட்டும் சீரியஸான கொஷினுங்க. அதில் வந்து ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்து எல்லாமே பண்ணி வச்சோம். ஒரு திருமணம் ஏன் பிரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு யாராவது இது என்னுடைய கருத்து மட்டும்தான், யாரையும் ஹேர்ட் பண்ணுறதுக்காக நான் எதுவுமே சொல்லலை. ஜாதகம் இதெல்லாம் ஒரு மாணவியல் சாஸ்திரங்கள் இருந்ததை நான் ஏற்றுக்கிறேன். பட் இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது இதுதான். இப்போ நீங்கள் சர்வமாயா படத்துலேயே நான் பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன்டா, கூகுளில் செக் பண்ணி பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன்டா, அந்த மாதிரி மதர்கிட்ட சொல்லி அந்த பேயை ஓட்டிடு அப்படின்னு சொல்லுவோம். அஜு வர்கீஸ் வந்து இது பிரபிந்துகிட்ட சொல்லுவோம். அப்படி பிரபிந்துனா ஐ திங்க் நிவின் பாலிகிட்ட சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே உண்மையெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து மாணவியல் சாஸ்திரங்கள் இன்றைக்கி இல்லை அன்றைக்கி எழுதின மாதிரி 9 கோள்களை அடிப்படையாக வச்சு எழுதியிருந்தாங்கன்னா இன்றைக்கி 8 கோள் தான் இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. என்ன பண்ண முடியும்? ஒரு டாக்டர் எப்போ வந்து சொல்கிறாரோ அதுதான் பிறந்த டைம். ஆனால் அந்த குழந்தை எப்போ பிறந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னமும் சொல்லப்போனால் சரியாக யோசிச்சோன்னா குழந்தை முதல்ல கருவாகுது இல்லையா, அந்த நிமிஷமே அதுக்கான உயிர் இருக்குது. அப்போனா அந்த வினாடியில் தான் அந்த ஆண் விந்தணுவும் பெண் கருமுட்டையும் சேர்ந்த வினாடியிலேருந்தே அது பிறந்துருச்சு, அதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அது எந்த வினாடின்னு நம்மளால் கணிக்க முடியாது. அதை வச்சு எதிர்காலத்தை சொல்ல முடியாது. ஃப்ளூக்கில் 1 2 நடந்திருக்கலாம். என்னோடய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, எனக்கு ஜாதகம் எழுதுனதே கிடையாது, யாருமே கிடையாது என் சைடில். கல்யாணம் பண்ணியாச்சு. என்னோடய மாமனார் மாமியாருக்கு, அதுவும் என் மாமியாருக்கெல்லாம் பயங்கர பயம். எங்கே என்ன ஆகுமோ, யாரோ அதுவும் நாங்கள் ஊரை விட்டு போயிட்டு ரிட்டன் ஊர் வரக்குள்ளே என்னை வந்து பெரிய ரவுடியாகவே ஆக்கிட்டாங்க. ஐயோ பெரிய ரவுடி பையன், அந்த பையன் கூட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்தாச்சு, வந்து
வீட்லலாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. சேர்ந்துட்டோம், நல்லா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் போய் ஜாதகம் பார்க்க போயிட்டாங்க. எனக்கு ஜாதகமே கிடையாது. அந்த அம்மா ரூ. 100 வாங்கி வச்சுட்டு, "ஐய்யய்யோ! இந்த பையன் வந்து சரியில்லாத பையன். 1 வருஷத்துல விட்டுட்டு போயிடுவான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அவங்க அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு நமக்கு அவங்க வீட்லயே, அவங்க சொந்த பந்தங்கள்லயே என் ஒய்ஃப் தான் வந்து மூத்த பொண்ணு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாவே ஆண் வாரிசுகள் மட்டுமே இருந்தது. ஸோ வந்து இந்த குலவிளக்கு, குத்துவிளக்கு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கேட்டகரியில உள்ளவங்க. ஸோ என்னாச்சு, அவங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இப்போ 17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உட்காந்துட்டு என் மருமகன் மட்டும் பீர் அடிச்சா, ஒரு பீர் என் கண்ணு முன்னாடி அடிக்கட்டும், 2 பவுன்ல செயின் போடுறேன் அப்படின்றாங்க. என் பாப்பா போய் கேட்டா, என் மருமகன் எதுவும் பண்ண மாட்டான்டி, என் மருமகன் தங்கம்டி அப்படின்றாங்க. ஸோ ஜாதகம் இதை எதுவுமே கணக்கில் எல்லாம் சேர்த்திக்க வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. வாழ்க்கையை விட்டு கொடுத்து போங்க. எல்லாருமே நோபடி இஸ் பர்ஃபெக்ட். எல்லாருமே பர்ஃபெக்டாக இவன் 100% நல்லவன், 100% நல்லவள் அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லாருமே அரைகுறையோடு தான் இருப்பாங்க. அதோட வாழ்க்கையை கடத்துறது தான் சுவாரஸ்யம். ஒரு சமயத்தில் தேவதையாக இருக்கக்கூடிய பெண்கள் இன்னொரு சமயத்தில் மூர்க்கமான அரக்கிகளாகவும் மாறுவார்கள். ரெண்டுமே அவங்க தான். நம்ம நேசித்தவங்கள நம்ம அவங்களோட நிறைகுறைகளோடையே நேசிப்போம். அது அவ்வளோதாங்க. அப்புறம் வேறு என்ன? வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான் கேள்வி. வாட்ஸ்அப் கேள்விகளை நான் தனியாக 100 கேள்விகளுக்கு மேலே இருக்குது. அதில் நான் ஃபில்டர் பண்ணி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு விஷயம் நான் ஹர்ட் ஆகி சங்கடமாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச டபக்குன்னு வந்து கை கொடுக்குறது பாருங்களா? அவங்க அத்தனை பேத்துக்குமே என்னுடைய தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா? நான் உங்களோட பயணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்களை ஏதாவது வகையிலையோ இல்லை அவங்கள ஏதாவது ஒரு வகையிலையோ ஹெல்ப் பண்ணியிருந்தா ஐம் சாரி. மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேறு என்ன சொல்ல? ஹாப்பி டே. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. என்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் பார்த்துக்கலாம். பாய்ங்க.